உலகின் மிக முக்கியமான அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் மருத்துவர் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1848 செப்டம்பர் 13 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லிங்கன்ஷருடைய நார்த் ஈஸ்ட் லிங்கன்ஷரில் இருக்கிற கிரிம்ஸ்பியில் ராபர்ட் கீட்லிக்கும் மிஸ்ஸஸ் வாட்டர்லண்ட் கீட்லிக்கும் மகனாக பிறக்கிறார் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி. இவருடைய அப்பா ஒரு ஷிப் பில்டராக, அதாவது கப்பல் கட்டுபவராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா கிரிம்ஸ்பியோடைய மேயராகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியோடைய குழந்தை பருவமானது மிகவும் மகிழ்ச்சியானதாக தான் இருந்து வந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மெல்ல மெல்ல இவருடைய குடும்பம் நிதி நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுது. இதன் காரணமாக சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியோடைய அப்பா அம்மானால சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியை வளர்க்க முடியாமல் இவருடைய பெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அதாவது தந்தை வழி தாத்தா பாட்டிகிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இவருடைய கிராண்ட் பேரண்ட்ஸோடைய வீடு அந்த கிரிம்ஸ்பியில் இருக்க சில்வர் ஸ்ட்ரீட்ல இருந்தது. ஸோ அங்க அனுப்பப்படுறாங்க. அங்க சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியோடைய அங்கிள் ஒருத்தர் தாமஸ் பெல் கீட்லி அப்படின்னு இருந்தாங்க. அவர் ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தாங்க. இந்த தாமஸ் பெல் கீட்லின்றவர் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியோடைய அப்பாவுடைய பிரதர். ஸோ இவருடைய அங்கிள். ஸோ இவருடைய தாத்தா பாட்டி அங்கிள், இந்த 3 பேர் தான் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியை வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில கரெக்டா 1853 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லிக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி செப்டம்பர்ல பிறந்திருந்தனால 1853 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லிக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அங்கிளான தாமஸ் பெல் கீட்லி இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த கிரிம்ஸ்பியிலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்டரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது பள்ளி பாடங்கள் படிக்கிறதுக்கு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லிக்கு இவருடைய அங்கிளான தாமஸ் பெல் கீட்லி தான் உதவியா இருந்து வந்தாங்க. பிறகு 1858 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதுல சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அங்கிள் இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அதே கிரிம்ஸ்பியிலேயே இருக்கக்கூடிய பிரவுன் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. ஸோ அங்கு சேர்ந்து 1858 ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி லட்டின், கிரீக் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதே சமயம் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லிக்கு பாக்ஸிங்கில், குத்துச்சண்டையில் நிறைய ஆர்வம் இருந்தது. அதே மாதிரி இந்த ரோயிங்கில், அதாவது படகு போட்டி, அதுலேயும் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லிக்கு அதிக ஆர்வம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்பால்லையும் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. இதன் காரணமாக இந்த ரோயிங், ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி இந்த பாக்ஸிங், இது மாதிரியான காம்படிஷன்ஸ்லாம் இவருடைய அந்த பிரவுன் ஸ்கூலில் நடத்தும் போது சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி பங்கேற்க தொடங்கியிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியோடைய அப்பா அம்மாவும் அதே கிரிம்ஸ்பியில தான் வாழ்ந்து வந்தனால தினந்தோறும் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியை இவருடைய அப்பா அம்மா இவரை மீட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இதே மாதிரி சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி முழுக்க முழுக்க இவருடைய தாத்தா பாட்டி, அதே மாதிரி இவருடைய அங்கிள், அவங்களுடைய அரவணைப்பில் தான் இவர் வளர்ந்து வந்தாங்க. இதனால இவருடைய அங்கிளான தாமஸ் பெல் கீட்லி அவர் மூலமா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி ஈர்க்கப்பட்டு அவரை போலவே ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி முடிவு செய்கிறாங்க. இதை தாமஸ் பெல் கீட்லி அப்படின்ற இவருடைய அங்கிள்கிட்டையும் தெரிவிக்கிறாங்க. இவருடைய அங்கிளும் இவரை ரொம்ப என்கரேஜ் பண்ணி, நீ வரலாம், நீ சர்ஜன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இவரை ஊக்குவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை சார்ந்த பயிற்சிகளை சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லிக்கு இவர் ஹையர் எஜுகேஷன் படிக்கும் போதே இவருக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி ஆரம்பத்திலிருந்தே ஒரு அப்ரெண்டிஸா இவருடைய அங்கிளுக்கு கீழே இவர் சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை பெற ஆரம்பிக்கிறாங்க. மேலும் சர்ஜிக்கல் ஹெல்ப் இவருடைய அங்கிள் அடிக்கடி அழைச்சிட்டு போகவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த தாமஸ் பெல் கீட்லி அவர் மருத்துவமனைக்கு போய் அறுவை சிகிச்சை பண்ணும்போது அவருக்கு உதவியாளராக சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியை அவர் அழைச்சிட்டு போனாங்க. இதனால நேரடியாகவே அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து இவர் பயிற்சி பெற்றாங்க. இந்த நிலையில் 1865 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி இவருடைய ஹையர் எஜுகேஷனையும் அந்த பிரவுன் ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அதே பிரவுன் ஸ்கூல்லையே சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி ப்ரீ மெட்ரிகுலேஷன்
ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. ஸோ இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். அதை எடுத்து அதே பிரவுன் ஸ்கூல்ல அடுத்த ஓராண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி படிக்கிறாங்க. பின்னர் 1866ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதுல சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, அந்த பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியை இவருடைய அங்கிள் வந்து நேராக இந்த இங்கிலாந்துல இருக்கிற லிங்கன்ஷருடைய நார்த் ஈஸ்ட் லிங்கன்ஷர்ல இருக்கிற கிரிம்ஸ்பியில இருந்து அதே இங்கிலாந்துடைய ஈஸ்ட் ரைடிங் ஆஃப் யார்க்ஷயர் அங்க இருக்கக்கூடிய கிங்ஸ்டன் அப்பான் ஹல்லுக்கு இவரை அனுப்புறாங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ஹல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்க இவரை சேர்த்துறாங்க. ஸோ 1866ஆம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து அந்த கிங்ஸ்டன் அப்பான் ஹல்ல இருக்கிற ஹல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்க இவர் வந்து ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஹல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்க இவர் ஜாயின் பண்ணி மருத்துவம் படிச்சாங்க. குறிப்பா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து பாட்டனி தாவரவியலையும் அனாட்டமி உடற்கூறியல் இந்த 2 பாடங்களினுடைய லெக்சர்ஸ் விரிவுரைகளை அந்த ஹல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல இவர் வந்து அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ இவர் வந்து மருத்துவ பட்டம் பெறுறதுக்காக இவர் படிக்கல, அதுக்கு பதிலா பாட்டனி, அனாட்டமி இந்த 2 சப்ஜெக்ட்ஸில் பயிற்சி பெற்று மருத்துவத்தில் கூடுதல் படிப்புக்காக அங்கே ஜாயின் பண்ணாங்க. ஸோ இவருக்கு வந்து டிகிரிக்காக இவர் படிக்கலை, இவர் வந்து நாலேஜுக்காக படித்தாங்க. அதனால அந்த ஹல் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் நிறைய லெக்சர்ஸ் விரிவுரைகளை இவர் வந்து அட்டன் பண்ணாங்க. பர்டிகுலராக பாட்டனி அண்ட் அனாட்டமி ஓகே மருத்துவ பாடத்திட்டத்தில் வரும் உடற்கூறியல் அப்படின்றது. இந்த தாவரவியல் எதுக்கு இவர் படிக்கிறார் அப்படின்னா, தாவரவியலும் மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் தான். ஏன்னா தாவரவியல் படித்தா ஒவ்வொரு தாவரங்களினுடைய குணங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த தாவரங்களில் இருந்து எடுக்கப்படக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி படிக்க முடியும். ஸோ அதுக்காக இவர் வந்து பாட்டனி, அனாட்டமி இந்த 2 விஷயத்தையுமே இவருடைய அங்கிளோடைய ரெக்கமெண்டேஷன்ல இவர் வந்து அந்த ஹல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல பயிற்சியா படிச்சு வந்தாங்க. அந்த லெக்சர்ஸையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இதே காலகட்டத்தில் அடிக்கடி இவர் வந்து அந்த தாமஸ் பெல் கீட்லி அப்படின்ற இவருடைய அங்கிள் கூட வந்து நிறைய மருத்துவமனைகளுக்கும் சென்றாங்க. இப்படி சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து மருத்துவ படிப்பையும் மருத்துவ பயிற்சியையும் பெற்று வந்தாங்க. இப்படியே சில ஆண்டுகள் வந்து போகுது. அதுக்கப்புறமா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி மருத்துவம் படித்து டிகிரி பெறணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த சமயம் 1871ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 22-23 வயதில் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியை இவருடைய அங்கிள் வந்து இந்த இங்கிலாந்துடைய அந்த இங்கிலாந்துடைய ஈஸ்ட் ரைடிங் ஆஃப் யார்க்ஷயர்ல இருக்கிற கிங்ஸ்டன் அப்பான் ஹல் அங்கிருந்து அதே இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டனுக்கு இவரை அனுப்புறாங்க. குறிப்பா இந்த சிட்டி ஆஃப் லண்டன்ல இருக்கிற செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய மெடிக்கல் ஸ்கூல்ல இவர் வந்து 1871ஆம் ஆண்டு ஜாயின் பண்றாங்க. செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதாவது அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்படுறது மட்டும் இல்லாமல் அங்கு மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். ஸோ அதனால தான் அது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். மேலும் அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலுடைய கேம்பஸில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருந்தது. அதுதான் செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல். அங்கே படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து டிகிரி வழங்கப்படும். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனோட அஃபிலியேட் ஆனது தான் இந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்றது. அங்கே தான் 1871ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இவர் வந்து மருத்துவம் படிச்சாங்க. மருத்துவம் சார்ந்த நிறைய விரிவுரைகளை இவர் வந்து அட்டன் பண்ணாங்க. இருந்தாலும் மருத்துவ பட்டத்துக்காக இவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக படிக்கல. ஆனால் 1871ஆம் ஆண்டு இவர் ஜாயின் பண்ணது வந்து MBCHB படிக்கிறதுக்காக. MBCHB அப்படின்னா லட்டின்ல மெடிசனே பேக்கலோரேஸ் சிர்ஜி அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இது வந்து இங்கிலீஷ்ல MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதைத்தான் வந்து சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களா அதாவது மெடிக்கல் கரிக்குலமா இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், பாட்டனி தாவரவியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது. அதேமாதிரி பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அதாவது மருந்தியல் வேதியியல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிம வேதியியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை
சிகிச்சை, அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்கறது, கைனகாலஜி பெண் நோயியல், அதே மாதிரி டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு அழைக்கப்பட்ட பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து படிச்சு வந்தாங்க. மேலும் 1873ஆம் ஆண்டு ஜூலை 24 அன்னைக்கு அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்றது இங்கிலாந்துல இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாதான் மெம்பர்ஷிப் வந்து கிடைக்கும். ஸோ அதை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதனால 1873 ஜூலை 24 அன்னைக்கு இவருடைய 24 வயதில் 1873 ஜூலை 24 அன்னைக்கு இவருடைய 24 வயதில் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து அங்கே வந்து அந்த அதாவது MRCS அப்படின்ற மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அந்த மெம்பர்ஷிப்பை வந்து பெறாங்க. மேலும் அதே இடத்துல இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதே இடத்துல ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் இதுவும் வந்து லண்டன்ல இருக்கு. இது வந்து பிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய லைசன்ஸையும் இதே 1873ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து பெறாங்க. ஸோ லைசன்சியேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் LRCP அப்படின்ற லைசன்ஸையும் 1873ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி பெறாங்க. அதுக்கப்புறம் 1874ஆம் ஆண்டு இந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல இவர் படிக்கும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து 2 கோல்டு மெடல்ஸ் வந்து பெறாங்க. ஒன்று வந்து அனாட்டமி உடற்கூறியல்ல இவர் வந்து கோல்டு மெடல் பெற்றாங்க. இன்னொன்று வந்து 3 பாடங்கள், ஒன்று ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்னொன்று மெட்டீரியா மெடிக்கா, இன்னொன்று வந்து பார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸுக்காக இன்னொரு கோல்டு மெடல். ஸோ மொத்தமாக 2 கோல்டு மெடல்ஸை சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து 1874ஆம் ஆண்டு பெற்றாங்க. மேலும் அதே 1874ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 25-26 வயதில் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து இவருடைய அந்த மருத்துவ கல்வியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் வந்து அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து விலகுறாங்க. ஏன்னா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து அந்த பட்டத்தை பெற்றாதான் இவர் வந்து ஒரு சர்ஜனா போய் அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய மெம்பர்ஷிப்பையும் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் உடைய லைசன்ஸையும் இவர் வந்து பெற்றாங்க. இதுவே வந்து டிகிரிக்கு சமம் தான். ஸோ இதனால 1874ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து அங்கிருந்து மருத்துவ பட்டத்தை பெறாமலே இவர் வந்து விலகுறாங்க. விலகின பிறகு இவர் வந்து நேரா அந்த இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து அதே இங்கிலாந்துல இருக்கிற பெர்மிங்ஹாமுக்கு இவர் போறாங்க. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய குயின்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்க இவர் ஜாயின் பண்ணி சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை ஒரு ஹவுஸ் சர்ஜனா ஜாயின் பண்ணி பெற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து அந்த குயின்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜன் ஆகிறதுக்கு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறதுக்கு ஹவுஸ் சர்ஜனாக சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை பெற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து அந்த மெம்பர்ஷிப்பையும் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பை பெற்றிருந்தாலும் இவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் இவர் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியே நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். இதெல்லாம் சரியா செஞ்சாதான் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரா தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இவர் அந்த குயின்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஹவுஸ் சர்ஜனா ஜாயின் பண்ணி ஓராண்டு மருத்துவ பயிற்சியை குறிப்பா வந்து அறுவை சிகிச்சை பயிற்சியை சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1875ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து இவருடைய பயிற்சியை வந்து முடிச்சுட்டு ஒரு சர்ஜனா அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற்றுறாங்க. இதன் பிறகு அந்த இங்கிலாந்துடைய பெர்மிங்ஹாம்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய சஃபக்ல இருக்கிற ஈஸ்ட் சஃபக் அங்க இருக்கக்கூடிய பங்கி அங்க வந்து இவர் போறாங்க. அங்க போய் ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக 1875ஆம் ஆண்டிலிருந்து இவர் பணிபுரிகிறாங்க. அதுக்கப்புறம் 1876ஆம் ஆண்டு அங்கிருந்து இவர் வந்து அந்த இங்கிலாந்துடைய அந்த சஃபக்ல இருக்கிற பங்கி அங்கிருந்து மறுபடியும் இங்கிலாந்துல இருக்கிற லண்டனுக்கே இவர் வந்து திரும்பி போயிடுறாங்க. குறிப்பா சிட்டி ஆஃப் லண்டனுக்கே இவர் வந்து போறாங்க. ஏன்னா அந்த சிட்டி ஆஃப் லண்டன்ல இருக்கக்கூடிய இவர் படிச்ச செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அங்க இவர் ஒரு அசிஸ்டன்ட் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அந்த ஒரு பதவியில நியமிக்கப்படுறாங்க. அதாவது அசிஸ்டன்ட் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்னு சொன்னா அனாட்டமி அப்படின்றது உடற்கூறியல் அப்படின்னு அர்த்தம். அதாவது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது
படிக்கிறது தான் அனாட்டமி, உடற்கூறியல் அப்படின்றது. உதாரணமா நம்மளுடைய இருதயம் எங்க நம்மளுடைய உடல் அமைஞ்சிருக்கு, அந்த இருதயத்தினுடைய வடிவம் என்ன, அந்த இருதயத்துல எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்கு, அந்த இருதயத்துல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் அது எப்படி உடல்ல பரவி இருக்கு, அதே மாதிரி நம்மளுடைய உடல் திசுக்கள் அது எந்த அளவுக்கு வந்து மென்மையா இருக்குதா அல்லது கடினமா இருக்கா, அதே மாதிரி அந்த உடல் திசுக்களினுடைய தன்மை என்ன, அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் எலும்புகளினுடைய வடிவம் என்ன, அது எப்படி வந்து செயல்பாட்டுக்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இது மாதிரி உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் இவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. ஸோ அந்த அனாட்டமியை மருத்துவ மாணவர்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய டெமான்ஸ்ட்ரேட்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் டெமான்ஸ்ட்ரேட்டரா இவர் வந்து ஜாயின் பண்றாங்க. இது என்ன அப்படின்னா அந்த பதவி, அதாவது இப்போ ஒரு சடலம் இருக்கு அப்படின்னா அந்த சடலத்தை டைசெக்ட் பண்ணி நேரடியா உடல் உறுப்புகள் பற்றின அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் அதை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பதவி தான் டெமான்ஸ்ட்ரேட்டர். அந்த டெமான்ஸ்ட்ரேட்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியா 1876ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதே 1876 ஜூன் 8 அன்னைக்கு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1876 ஜூன் 8 அன்னைக்கு இவருடைய 27 வயதுல சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து இதே காலகட்டத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக அசிஸ்டன்ட் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அந்த பதவியிலிருந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அந்த பதவிக்கு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து பதவி உயர்வை பெறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அனா லாங் அப்படின்ற ஒரு பெண்ணை சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லிக்கும் இவருடைய மனைவியான அனா லாங் கீட்லி இவங்க 2 பேருக்குமே குழந்தைகள் எதுவும் பிறக்கல. அதாவது சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லிக்கும் இவருடைய மனைவியான அனா லாங் கீட்லி இவங்க 2 பேருக்குமே குழந்தைகள் எதுவும் பிறக்கல. இருந்த போதும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவும் மகிழ்ச்சியானதா இருந்து வந்தது. ஸோ இது வந்து சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லிக்கு மிகப்பெரிய ஒரு வேலை கிடைக்குது. அதாவது இந்த 1878ஆம் ஆண்டு அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஹாமர் ஸ்மித் அங்க இருக்கிற வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற பதவி சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லிக்கு கிடைக்குது. அப்ப இவருக்கு வந்து 30 வயது கூட கிடையாது. ஸோ அப்ப அந்த ஒரு பதவி கிடைச்ச உடனே இவர் வந்து செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலோடைய டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அந்த பதவியை இவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு லண்டன்ல இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து அதே லண்டன்ல இருக்கிற ஹாமர் ஸ்மித்துக்கு போய் அந்த ஒரு வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணரா 1878ஆம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் தான் த ஸ்டூடெண்ட்ஸ் கைட் டு தி மெடிக்கல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இது 1878ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து எழுதி வெளியிடுறாங்க. வெளியிட்ட உடனே இது வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகமா மாறுது, குறிப்பா அறுவை சிகிச்சையில. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து படிப்படியா நிறைய முன்னேற்றங்களை வந்து அடைஞ்சு வந்தாங்க. மேலும் இவர் வந்து தொடர்ச்சியா புத்தகங்களையும் எழுதினாங்க. குறிப்பா 1881ஆம் ஆண்டு அன் இண்டெக்ஸ் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான புக்கை எழுதி வெளியிட்டாங்க. இந்த புத்தகம் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகமா மாற ஆரம்பிக்குது. குறிப்பா வந்து அறுவை சிகிச்சை, அதாவது இந்த மருத்துவ பாடத்திட்டங்கள் மெடிக்கல் கரிக்குலம் வந்து அனாட்டமி, பிசியாலஜி, பெத்தாலஜி, பார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பார்மசி, அதுக்கப்புறம் கிளினிக்கல் மெடிசன், மெட்டீரியா மெடிக்கா, சர்ஜரி, அப்சட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் கைனகாலஜி, பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் பர்டிகுலராக இந்த சர்ஜரி அறுவை சிகிச்சையில் தான் இவர் தேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். இதுக்காக அன் இண்டெக்ஸ் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு ஒரு புக்கை வந்து இவர் எழுதினாங்க. இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்காக பாட நூலாக வந்து அறுவை சிகிச்சை படிக்கிறதுக்கு அறுவை சிகிச்சை மாணவர்கள்னால 1881க்கு பிறகு பயன்பாட்டில் வருது. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு புக்கை சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி எழுதியிருந்தாங்க. இதனால அது ரொம்ப வந்து அந்த மாணவர்கள் மத்தியில் மருத்துவ மாணவர்கள் மத்தியில் அது வந்து பயன்பாட்டுக்கு வந்தனால அந்த an index of சர்ஜரியோடைய அடுத்தடுத்த பதிப்புகளையும் அடுத்து செகண்ட் எடிஷன், தேர்ட் எடிஷன் அப்படின்னு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து எழுதுறாங்க. இந்த நிலையில 1882ஆம் ஆண்டு வெஸ்ட் லண்டன் மெடிக்கோ சிர்ஜிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கான அந்த வெஸ்ட் லண்டன்ல ஒரு சொசைட்டி நிறுவப்பட்டது. அதன் நிறுவனங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டரா 1882ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி இருந்தாங்க. இதன் காரணமா அந்த வெஸ்ட் லண்டன் மெடிக்கோ சிர்ஜிக்கல் சொசைட்டியோடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்டா அதே 1882
1952ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி தான் நியமிக்கப்பட்டாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து லிங்கன்ஷர் லண்டன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒன்னையும் நிறுவனாங்க. அதுலேயுமே வந்து இவர் ஒரு பிரசிடெண்டா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஆண்டு 1883ஆம் ஆண்டு மருத்துவம் அல்லாத ஒரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு ஒர்க்கு இதை வந்து இவர் எழுதினாங்க. அதுக்கப்புறம் அந்த 1883ஆம் ஆண்டு கலோஸ் எ ட்ரீட்டஸ் ஆன் தி சயின்டிஃபிக் கல்ச்சர் ஆஃப் த ட்ரீட்டஸ் ஆன் தி கலோஸ் எ ட்ரீட்டஸ் ஆன் தி சயின்டிஃபிக் கல்ச்சர் ஆஃப் தி பர்சனல் பியூட்டி அண்ட் தி கியூர் ஆஃப் அக்லினஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு இதை வந்து 1883ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து எழுதினாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கலோஸ் எ ட்ரீட்டஸ் ஆன் தி சயின்டிஃபிக் கல்ச்சர் ஆஃப் பர்சனல் பியூட்டி அண்ட் தி கியூர் ஆஃப் அக்லினஸ் அப்படின்றது தான் இது 1883 சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதே காலகட்டத்தில் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து அறுவை சிகிச்சையில் அதே மாதிரி ஆர்த்தோபீடிக் சர்ஜரி எலும்பியல் அறுவை சிகிச்சை அதில் இவர் வந்து ஆர்வம் காட்டினாங்க. அதே மாதிரி அப்டாமினல் சர்ஜரி அதாவது வயிற்று அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு இடத்துல தோல் வந்து சேதமடைஞ்சா வேற இடத்துல இருந்து தோல் எடுத்து அங்கே வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறது அங்கே பொருத்தி அது பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ இதிலெல்லாம் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து நிறைய பயிற்சி எடுத்து அந்த சர்ஜரிஸை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து அந்த ஒரு வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டல் ஹேமர் ஸ்மித்தில் இருக்கக்கூடியது அங்கே அசிஸ்டன்ட் சர்ஜனாக ஜாயின் பண்ணும்போது அந்த வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டல் ஆனது ஒரு நார்மலான ஒரு சின்ன மருத்துவமனையாக இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ஸ்மால் சபர்பன் வெஞ்சர் அப்படின்னு அழைக்கப்படும் அந்த அளவுக்கு சின்ன மருத்துவமனை தான். அங்கே அசிஸ்டன்ட் சர்ஜனாக சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து 1878 ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் ஜாயின் பண்ண பிறகு அந்த மருத்துவமனையை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தான் ஜோசப் லிஸ்டர் அப்படின்ற தலை சிறந்த விஞ்ஞானி இந்த ஜோசப் லிஸ்டருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அவர் வந்து ஆன்டிசெப்டிக் மெத்தடை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ ஆன்டிசெப்டிக் வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்து உருவாகுது. ஆன்டிசெப்டிக் அப்படின்ற என்னன்னா இப்போ வந்து பொதுவாக அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கன்னா அந்த அறுவை சிகிச்சை பண்ண இடத்துல இருக்கக்கூடிய காயம் அங்கே வந்து ஒரு சில நேரங்களில் கிருமி பாதிப்பு ஏற்பட்டு அது செப்டிக்காக மாறி நிறைய பேர் வந்து அந்த அறுவை சிகிச்சையினாலே இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நோயாளிக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தியை சும்மா வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிட்டு மற்ற நோயாளிக்கு பயன்படுத்தும் போது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட கத்தி அந்த கத்தியில் இருக்கக்கூடிய மற்ற நோயாளிகளினுடைய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த கிருமிகள் அது வந்து இன்னொரு நோயாளிகளுக்கு பரவுது. ஸோ இதெல்லாம் கண்டறிஞ்சு ஆன்டிசெப்டிக் மெத்தடை ஜோசப் லிஸ்டர் வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதை வந்து கெமிக்கல் மூலமாக அந்த கத்தியை சுத்தப்படுத்துறது ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தி, அதே மாதிரி காயம்பட்ட இடத்துல ஆன்டிசெப்டிக் பயன்படுத்துறது அப்படின்னு இது மாதிரி பண்ணுறதன் மூலமாக அந்த கிருமி பாதிப்புகளை வந்து தடுக்க முடியும். ஸோ அதுக்கான ஆன்டிசெப்டிக் மெத்தடை ஜோசப் லிஸ்டர் வந்து இந்த காலகட்டத்தில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் அது பெரிய அளவில் பரவலை. குறிப்பாக லண்டனில் ஒரு மருத்துவமனையில் கூட இந்த ஆன்டிசெப்டிக் மெத்தட் வந்து பயன்பாட்டில் இல்லை. அப்போ சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி தான் அந்த வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டலில் முதல் முறை ஆன்டிசெப்டிக் மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. ஒட்டுமொத்த லண்டன்லேயே வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டலில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஆன்டிசெப்டிக் மெத்தட் பயன்படுத்தப்பட்டது. அதை பயன்படுத்தின முதல் நபர் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி தான். ஸோ அதை பயன்படுத்தி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாருன்னா அவருடைய க்ளவுஸை வந்து ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தி சுத்தப்படுத்துறது, கத்தியை சுத்தப்படுத்துறது, அதுக்கப்புறம் மற்ற அந்த நோயாளிகள் அனுபவிக்கக்கூடிய பெட்டு அதெல்லாம் சுத்தப்படுத்துறது அப்படின்னு இது மாதிரி பண்ணி நோயாளிகளினுடைய இறப்பு விகிதத்தை அதிகப்படியான அளவில் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து குறைச்சாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1885ஆம் ஆண்டு ஆனல்ஸ் ஆஃப் சர்ஜரி அதை வந்து சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து எடிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் ஏற்கனவே இவர் 1878ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்ட த ஸ்டூடெண்ட்ஸ் கைட் டு தி மெடிக்கல் ப்ரொஃபஷன் அதனுடைய செகண்ட் எடிஷன் இரண்டாவது பதிப்பை இந்த 1885ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து எழுதி வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் 1887ஆம் ஆண்டு இவர் ரொம்ப ஃபேமஸாக எழுதி வெளியிட்ட an index of surgery அதனுடைய ஃபோர்த் எடிஷன் நான்காவது பதிப்பை இந்த 1887ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து எழுதி வெளியிடுறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 1881 இருந்து 1887 வரைக்கும் 4 பதிப்புகள் அந்த an index of surgery-யை சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து எழுதி வெளியிட்டிருந்தாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக தொடர்ந்து வந்து பயன்பாட்டில் இருந்து வந்தது. இதுக்கப்புறம் ஆனல்ஸ் ஆஃப் சர்ஜரி அதை வந்து அந்த ஒரு ஜேர்னலை இவர் தொடர்ந்து எடிட் பண்ணாங்க 1890கள் காலகட்டத்திலையும், குறிப்பாக 1891 வரைக்கும். இதுக்கப்புறம் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து இன்னும் கூடுதலாக பல விஷயங்கள் வந்து பண்ணாங்க.
குறிப்பாக வந்து அப்டாமினல் சர்ஜரியில் ஒரு பெரிய சாதனை படைச்சாங்க. அப்பண்டிசைடஸ் அப்படின்னு ஒரு குடல் அலர்ஜி சம்மந்தப்பட்ட ஒரு நோய் இருக்குது. இந்த அப்பண்டிசைடிஸ் வந்தால் வெறும் வந்து மருந்துகள் கொடுத்து வந்து குணமாக்கணும், அது மாதிரி நிலை அந்த காலகட்டத்தில் இருந்தது. அறுவை சிகிச்சையெல்லாம் அப்பண்டிசைடிஸுக்கு வந்து பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கு பதிலாக இன்ஃப்ளாம்டு அப்பண்டிக்ஸ் அதை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ண இந்த அப்பண்டிசைடிஸை வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி தான் முதல் முறை அதை வந்து கண்டறிஞ்சு அந்த ஒரு சர்ஜரியை வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டலில் இவர் தான் முதல் அறுவை சிகிச்சை நிபுணராக அதையும் பண்ணாங்க. இதனால வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டலில் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன், உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு ஃபுல் சர்ஜனா, ஒரு முழு அறுவை சிகிச்சை நிபுணராக இவர் நியமிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சீனியர் சர்ஜனாவும் நியமிக்கப்படுறாங்க அந்த வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டலில். இது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி பிரென்ஃபர்ட் ஹாஸ்பிட்டல், அது ஃப்ளீட்டில் இருக்குது இங்கிலாந்தில். ஸோ அதனுடைய ஒரு கன்சல்டிங் சர்ஜன், ஆலோசனை அறுவை சிகிச்சை நிபுணராகவும் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரேவாலி காட்டேஜ் ஹாஸ்பிட்டல், அதனுடைய ஒரு கன்சல்டிங் சர்ஜனாகவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. இது மாதிரி பல மருத்துவமனைகள்ல இவர் வந்து ஆலோசனை அறுவை சிகிச்சை நிபுணரா இந்த காரணங்களால இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவர் வந்து அப்பெண்டிகோட்டோமி அப்படின்னு சொல்லி அந்த அறுவை சிகிச்சைக்கு பேர், அந்த ஒரு அறுவை சிகிச்சை முறைக்கு பேர். அதாவது அப்பெண்டிசைட்டிஸ் ஏற்பட்டா இன்ஃப்ளாம்டு அப்பெண்டிக்ஸை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி நீக்கணும். ஸோ அதனுடைய பேர் தான் இந்த அப்பெண்டிகோட்டோமி அப்படின்றது. இந்த ஒரு அறுவை சிகிச்சை முறையை சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில எல்லாம் வெறும் மருத்துவம் தான், வெறும் வந்து மருந்து மாத்திரை கொடுத்து தான் அப்பண்டிசைட்டிஸை வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்பினாங்க. ஸோ அறுவை சிகிச்சை மூலமாக ரொம்ப விரைவாகவே குணப்படுத்த முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் வந்து சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி. இதனால இவருக்கு பல கௌரவங்கள் கிடைச்சது. குறிப்பாக வந்து அமெரிக்காவிலிருந்து அமெரிக்கன் ஆர்த்தோபெடிக் சொசைட்டி அதனுடைய ஒரு கரஸ்பாண்டிங் மெம்பராக சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியை வந்து நியமித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இதே காலகட்டத்தில் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1895 காலகட்டத்துக்கு பிறகு அதே லண்டன்ல இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா வந்து பால்னியோலாஜி அண்ட் கிளைமட்டலாஜிக்கல் சொசைட்டி, அதாவது பால்னியோலாஜிக்கல் அண்ட் கிளைமட்டலாஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜரி குறித்து ஒரு புக்கை எழுதினாங்க. அது 1900ஆம் ஆண்டு ஆர்த்தோபெடிக் சர்ஜரி ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வெளியிட்டாங்க. ஆர்த்தோபெடிக் சர்ஜரி எ ஹேண்ட் புக் அப்படின்னு. இது வந்து ஒரு ஸ்மால் என்சைக்ளோபீடியா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தது. அதாவது மாணவர்களுக்கான ஒரு சின்ன ஒரு புத்தக கலைக்களஞ்சியமாகவே இருந்தது. அது 1900ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1902ஆம் ஆண்டு காம்ப்ளிகேட்டட் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எலும்பு முறிவுகள், ரொம்ப சிக்கலான எலும்பு முறிவுகள் குறித்து இவர் ஒரு புக்கை 1902ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து சீனியர் சர்ஜன்ல இருந்து கன்சல்டிங் சர்ஜனா அந்த ஒரு வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டல்ல இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு ஸ்மால் சபர்பன் வென்ச்சர், அந்த ஒரு நிலையிலிருந்து ஒரு கிரேட் சேரிட்டியா வந்து மாறுது. மிகப்பெரிய ஒரு நிறுவனமா அந்த வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டல் மாறுது. ஸோ அதுக்கு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி இவருடைய உழைப்பு தான் மிக முக்கிய காரணமா இருந்தது. இதுக்கப்புறம் ஹார்வேயன் லெக்சரரா ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்துல 1904ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஹார்வேயன் லெக்சரர் அப்படின்னா வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் ஹார்வியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அவர் இறந்த பிறகு அந்த வில்லியம் ஹார்வியோடைய பேர்ல ஹார்வேயன் லெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் லெக்சர், ஒரு மருத்துவ விரிவுரையானது ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ்ல நிறுவப்பட்டது. அது வருடம் வந்து ஏதாவது ஒரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களை வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் மூலமா வந்து தேர்ந்தெடுத்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணரை வந்து நியமிப்பாங்க. அது மாதிரி 1904ஆம் ஆண்டு அந்த ஹார்வேயன் லெக்சரரா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியை தான் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஸோ இவர் வந்து அந்த ஒரு மருத்துவ விரிவுரையை 1904ஆம் ஆண்டு கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து இன்னும் கூடுதலாக அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியிலையும் நிறைய முன்னேற்ற
மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க. புத்தகங்கள் எழுதுறதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இப்படிலாம் இருக்கும்போது லண்டன்ல இவர் வந்து ஹையஸ்ட் ரேங்கிங் பட்டியல்ல செகண்ட் ரேங்க்ல சர்ஜன்ஸ்ல தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள்ல 2வது இடத்துல சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து இருந்தாங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்திருக்கணும். 3 டிசபிலிட்டிஸ் தான் இவர் வந்து செகண்ட் ரேங்குக்கு போறதுக்கு காரணம். ஒன்று வந்து சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து இவருடைய செயல்திறன் காது கேட்கக்கூடிய அந்த ஒரு திறனை வந்து இழந்திருந்தாங்க. அது வந்து ஓரளவுக்கு தான், பெருசா வந்து முழுமையா காது கேட்காதெல்லாம் கிடையாது. காது கேட்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் வயது முதிர்ச்சியினால அதை சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலை இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜா இருந்தது. இன்னொன்று வந்து இவர் வந்து பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா சரியான நேரத்துக்கு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து போக மாட்டாங்க. ஸோ இதுவும் வந்து இன்னொரு காரணம். 3வது காரணம் வந்து இவர் ஒரு கேரிகேச்சர், அதாவது இந்த கேலி கிண்டல் அந்த மாதிரி வந்து எழுத்துக்கள்ல எழுதக்கூடியவர். ஸோ அந்த மாதிரி சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை கேலியா வந்து எழுதுவாங்க. இது சில நேரங்கள்ல மற்ற நபர்களை புண்படுத்தவும் செஞ்சது. இதனாலேயே இந்த 3 விஷயங்கள்னால சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்ற அந்த இடத்திலிருந்து இறக்கப்பட்டு செகண்ட் ரேங்க்ல நியமிக்கப்பட்டாங்க. ஒருவேளை இந்த 3 விஷயத்துல, அதாவது காது கேட்காது அப்படின்றது இவரால் தவிர்க்க முடியாது. ஆனா மற்ற விஷயங்கள், அதாவது இந்த நேரத்தை சரியா பின்பற்றுறது, அதுக்கப்புறமா கேலி சித்திரங்கள் அதை வந்து வரைகிறது, அதெல்லாம் வந்து தவிர்த்து வந்திருந்தாலே இவர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து போயிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து ஒரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணரா லண்டன்ல இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1907ஆம் ஆண்டு கேவெண்டிஷ் லெக்சரரா இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுவும் ஒரு மெடிக்கல் லெக்சர் தான். இதை தொடர்ந்து சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லியுடைய உடல்நிலை வந்து படிப்படியா வந்து மோசமடைய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா இறுதி 1909 டிசம்பர் 4 அன்னைக்கு இவருடைய 61 வயதுல சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து இறந்து போயிடுறாங்க. அதாவது 1909 டிசம்பர் 4 அன்னைக்கு இவருடைய 61 வயதுல சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி இறந்து போயிடுறாங்க. பிறகு லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு 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 செமிட்டரியில இவர் வந்து அடக்கம் பண்ணப்படுறாங்க. ஸோ இது வந்து சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வாழ்ந்து வாழ்க்கையை வந்து முடிச்சாங்க. இருந்தாலும் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து வாழ்ற காலகட்டத்தில், அதாவது சிறு வயதிலிருந்தே ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு விரும்பினது, அதுக்கப்புறம் வந்து அறுவை சிகிச்சையில நிறைய புத்தகங்கள் எழுதுனது, அதுக்கப்புறமா இந்த அப்பெண்டிகோட்டமி அப்படின்னு சொல்லி ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அதை வந்து அறிமுகப்படுத்தினது, அப்பெண்டிசைட்டிஸோடைய ட்ரீட்மெண்டா. அதுக்கப்புறமா சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து கூடுதலா இந்த வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டல், அதை வந்து ஒரு கிரேட் சேரிட்டியா 30 ஆண்டுகள்ல 1878 அசிஸ்டன்ட் சர்ஜனா ஜாயின் பண்ணாங்க. 1909 இறக்கும் போது கன்சல்டிங் சர்ஜனா இவர் இருந்தாங்க. ஸோ அந்த 31 ஆண்டுகள்ல அந்த ஒரு மருத்துவமனையை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போனது அப்படின்னு பல சாதனைகள் சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி வந்து பண்ணாங்க. மேலும் அந்த வெஸ்ட் லண்டன் மெடிக்கோ சர்ஜிக்கல் சொசைட்டியை நிறுவனது அப்படின்னு இன்னும் எண்ணிலடங்காத சாதனைகளை இவர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட சார்ல்ஸ் ராபர்ட் பெல் கீட்லி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.